திருச்சி மாவட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் காலியாக உள்ள 104 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் வருவாய் அலகில் திருச்சி கிழக்கு வட்டத்தில் 1 நபரும், திருச்சி மேற்கு வட்டத்தில் 4, திருவரம்பூர் வட்டத்தில் 5, ஸ்ரீரங்கம் வட்டத்தில் 18, மணப்பாறை வட்டத்தில் 6, மருங்காபுரி வட்டத்தில் 7, லால்குடி வட்டத்தில் 22, மணச்சநல்லூர் வட்டத்தில் 8, முசிறி வட்டத்தில் 9, துறையூர் வட்டத்தில் 18 மற்றும் தொட்டியம் வட்டத்தில் 6 பணியிடங்கள் என மொத்தம் 104 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு 1/7/2025 அன்று குறைந்தபட்சம் 21 வயதுக்கு, ஓசி பிரிவினருக்கு அதிகபட்சமாக 32 வயதும், பிசி மற்றும் பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி மற்றும் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ வகுப்பினருக்கு அதிகபட்சமாக 37 வயதும் இருக்க வேண்டும். முன்னாள் இராணுவத்தினரில் ஓசி வகுப்பினருக்கு அதிகபட்சமாக 50 வயதும், பிசி, பிசிஎம், எம்பிசி மற்றும் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வகுப்பினருக்கு அதிகபட்சமாக 55 வயதும் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகள் விதி தளர்வு வழங்கப்படும். இப்பணியிடங்களுக்கு கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்க வேண்டும். அதில் தமிழ் ஒரு பாடமாக இருத்தல் வேண்டும் மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதர தகுதிகளான விண்ணப்பதாரர் அவர் விண்ணப்பிக்கும் கிராமம் மற்றும் வட்டத்தைச் சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரரின் கணவரோடு மனைவியோ உயிரோடு இருக்கும் போது வேறு திருமணம் செய்தவராக இருத்தல் கூடாது. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 21/8/2025. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்ப படிவத்தை திருச்சி திருச்சிராப்பள்ளி.nic.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து விவரங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். இது தொடர்பாக அனைத்து வருவாய் வட்டாட்சியர் மூலம் அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியானவர்கள் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு குறிப்பிட்ட தேதிக்குள் மேற்கண்ட இணையதள முகவரியில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார்.